வார வாரம் தமிழ் சினிமால ஏதாவது ஒன்று புதுசா நடந்துட்டே தான் இருக்கு. ஒரே வாரத்துல நிறைய ஈவெண்ட்ஸ், ஷோஸ், லான்ச்னு ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இப்போ ஒரு ரவுண்ட் அடிப்போமா? ஆஃப்டர் கதிர்வேலன் காதல் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் நயன்தாரா இணைஞ்சு நடிக்கிற நண்பேண்டா மூவியோட சாங் வெளியிட்டிருக்காங்க. அந்த சாங் ஒரு அழகான விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. சாரி சார், ரெஜிஸ்டர் மேரேஜ். தேசிய விருது பெற்ற திரைப்படம் குற்றம் கடிதல், அதனுடைய ட்ரெய்லர் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்திற்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சமீப காலங்களில் நான் பார்த்த படங்களில் இந்த இளைஞர்கள் எங்கிருந்து இப்படி முளைத்தார்கள் என்பது எனக்கே புரியவில்லை. மிக அற்புதம். குற்றம் கடிதல் எந்த இடத்திலும் எந்த புனைவும் இல்லாமல், ஒப்புடை இல்லாமல் பிறந்த மேனியாக செய்திருக்கிறார். அதான் கிரேட். இவர்கள் யாருமே நடிச்சதா எனக்கு தெரியல. நடிப்பு என்று சினிமாவில் வரும், வாழ்க்கையில் வராது. இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அத்தனை பேருமே வாழ்ந்திருக்கிறார். நிறைய தடைகளை தாண்டி கொம்பன் மூவி வெளிவந்திருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். என்னுடைய 2வது படம் கொம்பன். இது ஒரு பொண்ணு கொடுத்த மாமனுடைய சென்டிமெண்ட்டு. பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் மருமகனுக்கும் உள்ள பாச போராட்டம் தான் அந்த கதை. இவங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் வழியே வேறு யாரை பற்றியும் நான் உயர்வாவோ தாழ்வாவோ சொல்லலை. படம் பாருங்கள், படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது உங்களுக்கு. பொடிசுலேருந்து கிழடு வரைக்கும் நம்மளை தேடி வந்து பாராட்டுறாங்க. பாபி சிம்மா தன்னோட ஷார்ட் பீரியட்லயே ஒரு நேஷனல் அவார்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த வீடியோவை பாருங்க, இவருக்காகவே எடுத்த மாதிரி இருக்கு. அப்படி ரசிக்கிறானுங்க, வயிற்ற பிடிச்சி சிரிக்கிறானுங்க, கையை தட்டி ரசிக்கிறானுங்க. அந்த கை தட்டுற சத்தம், சிரிப்பு சத்தம் இதெல்லாம் கேட்கும் போதுல உடம்பெல்லாம் மாறி செஞ்சிருச்சு. நானும் ஒரு கலைஞர். ஏய், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கலைஞர் இருக்காங்க. என்ன நமக்குள்ள கொஞ்சம் லேட்டாக வெளியே வந்துட்டான், அவ்வளோதான். விஜய் அண்ட் ஸ்ருதிஹாசன் இணைஞ்சு நடிக்கிற புலி படத்தோட கான்ட்ரவர்சிக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிருக்கு. புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் பேசுகிறேன். நம்ம படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடிச்சிட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு பிரமாண்டமான ஒரு செட்டு தலக்கோணத்தில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 200 பேர் முத்துராஜ் ஆர்ட் டைரக்டருடைய தலைமையில் அங்கே இரவு பகல் பாராமல் 2 மாதம் வேலை செய்த ஒரு பெரிய அரங்கம். அதனுடைய இறுதிக்கட்ட காட்சிகள் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. அதனுடைய முக்கியமான படப்பிடிப்புங்கிறதுனால ஸ்ருதிஹாசன் அதில் பங்கு பெறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் அவங்களுடைய டேட்ஸு கூட நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இந்த டைமில் அந்த செட்டில் ஷூட்டிங் பண்ணலன்னா எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாகும். அந்த ஷூட்டிங்கில் அந்த செட்டெல்லாம் பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டத்தை இறுதிக்கட்ட படப்பிடிப்புங்கிறத தெரிஞ்சுட்டு, நிறைய ஆர்டிஸ்டுடைய கால் ஷீட்லாம் இருக்கனால அதை தெரிஞ்சுட்டு அவங்க எங்களுக்காக அந்த படப்பிடிப்பில் ஒத்துக்கிட்டாங்க. வலியவன் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வலியவன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையை ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம், ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கலாம். பட் வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இந்த கதை கொஞ்சம் புதுசாக தெரியும். இதில் நிறைய லவ்வை சொல்லியிருக்கோம், கொஞ்சம் ஆக்ஷன் சொல்லியிருக்கோம். இதில் ஜெய் ஆண்ட்ரியா இல்லாமல் பாலா பண்ணியிருக்காரு. அவர் வர்ற போர்ஷன் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதில் அழகன் பெருமாள் சாரோட கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அவங்கவுங்க லைஃபுக்குள்ளே நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ரிலேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இன்னும் அந்த கேஸ் முடிய எத்தனை நாள் ஆகும்? தனுஷோட தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க படம் தான் விசாரணை. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தரமான திரைப்பட பட்டியலில் இதுவும் சேருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாரம் நடந்த மற்ற ஈவெண்ட்ஸை ஒரு குயிக் ரவுண்டப் பார்க்கலாம். இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். நார்மலாக நம்ம பேப்பரில் பார்க்குற ஒரு க்ரைம் அதை ஒரு பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டுச்சு. ப்ளீஸ் சப்போர்ட் ட்ரூ. தேங்க்யூ. சவாலே சமாளிங்கிற ஒரு படம் இப்போ தான் நான் முடிச்சிருந்தேன். அதோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக டைமில் ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாங்ஸ்லாம் நெட்டில் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தான் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம்.
பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ. RK sir, I'm working for the first time. I have to say that I'm working with the most stylish actor of Tamil industry. Good luck to the whole team and thank you for supporting us. ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒவ்வொரு இது அடுத்தடுத்து என்ன வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் நெக்ஸ்ட் என்ன வரும் எது வரும் தெரியாது. இது வந்து ஒரு திகில் படமும் கிடையாது, ஒரு க்ரைம் ஸ்டோரியும் கிடையாது. இது டிஃப்ரெண்ட்டான கதை. எல்லோரும் பார்க்கணும். இந்த படம் வந்து வெற்றியடைய எங்களை வாழ்த்தணும். ஒரு பேயை நம்பாத ஒரு கேரக்டர் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஊருக்குள்ளே மர்டர் ஆகி அவனே பேயாகி அந்த ஊருக்குள்ளே நடக்கிற சில பிரச்சனைகளை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கிறத ரொம்ப ஜாலியான ஒரு திரைப்படமாக சொல்லியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நன்றி, வணக்கம். வெத்து வெயிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எப்பயுமே சரி, எவ்வளோ கேப்னாலும் சரி, ஒரு நல்ல படம் பண்ணால் வந்து சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் எனக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. கராத்தே கிட் படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேருக்கு வந்து கராத்தே கிட் படம் இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த கராத்தே கிட்ன்றது வந்து ஒரு கான்செப்ட். அதை பேஸ் பண்ணி எத்தனையோ படங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. இங்கே தமிழ் அது மாதிரியான ஒரு படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற அவங்க அந்த எண்ணமே வந்து ரொம்ப நல்லா ஆரம்பிச்சு. இந்த படத்தோட ஹீரோவும் தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் தான். அவரே இசையமைச்சு பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு அதிரடியான ஒரு கதை. நல்ல காமெடி இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கூட கொஞ்சம் சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக இருக்கும். படம் ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்குது. இந்த படத்தில் டோட்டல் 4 சாங்ஸ் இருக்குது. 4 பாட்டு பண்ணியிருக்கோம். இதில் இன்ட்ரடக்ஷன் பாட்டு, ஹீரோ என்ட்ரி பாட்டு இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ போனிருக்கு. இன்னொரு வீக்கில் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் டிஃப்ரெண்ட் என்னன்னா கொஞ்சம் ஹாரர் ஃபீல் இருந்தால கொஞ்சம் ஹாரர், த்ரில்லர் இதெல்லாம் சவுண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வுட்ஸ்.